ஹாய். ஸோ நம்ம ஆல்ஃப்ரட் சோலமோனிக்கோட ஜென்ரல் செமியோட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு அனலாக் கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கில் டைம் கண்டுபிடிக்க போகிறீங்க, ரைட்டா? ஸோ அந்த கிளாக்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன உள்ளே இருக்கும் ஒரு டைம் கண்டுபிடிக்க? ஒரு ஆர் ஹேண்ட் இருக்கும், மினிட் ஹேண்ட் இருக்கும், செகண்ட் ஹேண்ட் இருக்கும், ஆட் நம்பர்ஸ் இருக்கும், மினிட் லைன்ஸ் இருக்கும். இந்த மட்டுக்கு சில எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அது வச்சு நீங்கள் இப்போ டைம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் அங்கே இருக்குது. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டிவைஸே நம்ம ஒரு சைன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? சைன் அப்படின்னா குறியீடு, அடையாளம், இந்த மாட்டக்க வச்சுக்கலாம். ஸோ நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சைனாக இந்த கிளாக் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே நம்ம டைம் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் நிறைய சைன்ஸ் இருக்குது. வி கம் அக்ராஸ் லாட்ஸ் ஆஃப் சைன் ஆன் ஆர் டே டு டே லைஃப். பட் அதை நம்ம எப்படி ஜஸ்ட் லைக் த ஏர் வி ப்ரீத், அது நம்ம ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிறதில்ல. அது ஒவ்வொன்றா ரொம்ப நோட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதை நம்ம அது ஒரு பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப், ஓகேவா? ஸோ அதை நம்ம டெய்லி க்ராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அது நம்மளோட கம்யூனிகேஷனில் எப்படி யூஸ் ஆகுது. இப்போ ஒரு சைன் இருக்குது அப்படின்னா அது எப்படி அது டினோட் பண்ணுற அந்த மீனிங் இருக்குது இல்லையா? ஸோ அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு, அது எப்படி உருவாச்சு, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணுறோம். இன்டர்ப்ரெட் அப்படின்னா விளக்கம் கொடுக்குறோம். இது எல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் செமியாட்டிக்ஸ். அதாவது ஒரு சைன் சிம்பிள் இருக்குது, அது நம்ம கம்யூனிகேஷனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற படிக்கிறதுக்கு பேர், அந்த ஸ்டடி பேர் தான் செமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செமியாட்டிக்ஸோட ஆரிஜின், அந்த வேர்டோட ஆரிஜின் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்லேருந்து வருது. க்ரீக்கில் செமியோன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. அப்படின்னா சைன் அப்படின்னு அர்த்தம், குறியீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ செமியோட்டிக்கோஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் அந்த செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு. செமியோட்டிக்கோஸ் என்ன அப்படின்னா இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் சயின்ஸு. ஸோ அந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு பேர் தான் செமியோட்டிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்ட்லேருந்து தான் செமியாட்டிக்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் வந்துச்சு. ஸோ இந்த செமியாட்டிக்ஸுங்கிறது நம்ம லாங்குவேஜுக்கு மட்டும் கிடையாது, அதாவது இப்போ பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு ஆர்ட் பார்க்குறீங்க, அந்த ஆர்ட்டை இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் சில குறியீடு வச்சுருக்காங்க. இன்டைரக்டாக சொல்கிறதுக்கோ டைரெக்டாக சொல்கிறதுக்கோ சில இடத்துல சில குறியீடு வச்சுருப்பாங்க, ரைட்டா? இப்போ கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு காட்டுவாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சேடாக நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கோ இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா நிறையா விஷயங்கள் எல்லாத்தையுமே மீடியா, ஒரு லோகோ, இந்த ஒரு லோகோ, டிக் லோகோ பார்த்திங்கன்னா ஓகே அது நைக்கி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லோகோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேருந்து ஆர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த செமியாட்டிக்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் சைன் அண்ட் சிம்பிள்னு சொல்கிறோம். இப்போ சைனும் சிம்பிளும் ஒன்றா கிடையாது. ஸோ அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு சைன் என்ன அப்படின்னா அது டைரக்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு மெசேஜை கிளியராக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு குறியீடு, அதுதான் சைன். ஸோ இப்போ டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஆக்டகன் ஷேப்பில் ஒன்று பார்க்குறேன், ஓகேவா? ஆக்டகன் ஷேப்னால் எனக்கு தெரியும்ல. ஸோ ரெட் கலர் ஆக்டகன் ஷேப்பில் ஸ்டாப் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா என்னென்னு நினைப்பீங்க? அந்த இடத்துல நிற்கணும், அதானே? அது டேரெக்டாக சொல்லுது இல்லையா? ஸ்டாப் அப்படின்னா அந்த இடத்துல நிற்கணும், அந்த இடத்துல நீங்கள் நின்றுவீங்க. ஸோ இது டேரெக்டாக சொல்கிறதுனால இது பேர் சைன். இப்போ சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டைரக்டாக சொல்கிறது. இப்போ நான் இங்கே ஒரு டவ் இமேஜ் காட்டுறேன். ஸோ ஒரு டவ்வை பறக்க விடுவாங்க, இல்லை அதை காட்டுறாங்க, அந்த இமேஜை காட்டுறாங்கன்னா யூஸ்வலாக அது எதோட சிம்பிளாக இருக்கும்? அமைதிக்கானதாக இருக்கும், அப்படி சொல்லுவோம்ல. இது ஒரு பேர்டு. இந்த பேர்டுக்கும் பீஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. ஆனால் இப்போ ஒரு டவ் காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எதை நோட் பண்ணுறாங்க? பீஸை அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது, ஒரு ஆர்பிட்டரி கனெக்ஷன் இருக்கும். ஆர்பிட்டரின்னு என்னன்னு தெரியும்ல, அதாவது ஒரு டைரக்ட் லிங்க்கே இருக்காது ரெண்டுக்கும், ரெஃபரண்ட்டுக்கும் அந்த இமேஜுக்கும் அந்த சிம்பிளுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்காது. ஸோ அந்த ஆர்பிட்டரி கனெக்ஷன் தான் இருக்குது. இன்டைரக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை குறிக்கிறதுக்கு தான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம்.
ஒரு காஞ்ச் சவுண்டு வந்து கேட்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிம்பிளோட மீனிங்கும் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறும். ஒவ்வொரு இடத்த பொறுத்து, ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்து அந்த சிம்பிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சைன் அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாப்புன்னு காட்டினா அது அந்த எல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ஸ்டாப் தான். அப்போ அது நிற்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் சிம்பிள் வந்து ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு காஞ்ச் சவுண்ட் வந்து கேட்குறீங்க, ஒரு சங்கு சத்தம் வந்து கேட்குறீங்க. ஆன் யூஷுவல் டே, ஒரு கேஷுவல் டே, ஃப்ரம் அ டிஸ்டன்ட் யூ ஹியர் அ காஞ்ச் சவுண்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? தேர் மஸ்ட் பி எ ஃபியூனரல் ப்ரொசஷன். அது ஒரு ஃபியூனரல் நடக்குது, ஸோ ஒரு காஞ்ச் சவுண்ட் கேட்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பொங்கல் டேஸ்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு காஞ்ச் சவுண்ட் கேட்குது. அப்போனா என்ன நினைப்பீங்க? யார் வீட்லேயோ பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து வேறு வேறு விஷயங்கள் இல்லையா? ஸோ ரெண்டு வேறு வேறு கான்டெக்ஸ்டாக இருக்கனால, ஆனால் ஒரே காஞ்ச் சவுண்டு தான். ஆனால் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அதோட மீனிங் வந்து மாறுது. இப்போ இந்த ஒரு மூவிஸ் இதுன்னு தோழா படம் பார்த்துருப்பீங்கள, அதில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்ப்ளாஷ் ஆஃப் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கேன்வாஸில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப மும்முரமாக ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு கேரக்டருக்கு அது என்னன்னே புரியாது. ரைட்டா? ஸோ இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் வேறு கான்டெக்ஸ்டில் மாறுது. ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் சம் டீப் ஃபீலிங். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டீப் ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இன்னொரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ப்ளாஷ் ஆஃப் பெயிண்டிங் வித் நோ மீனிங். ஓகேவா? ஸோ இங்கே கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அந்த சிம்பிள் வந்து மாறுது. இப்போது இந்த சிம்பிள் வந்து இதை குறிக்குது, இந்த ரெட் கலர் வந்து ஒரு இமோஷனை குறிக்குது, இந்த ஒயிட் கலர் ஒரு இமோஷனை குறிக்குது அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்கள, இதுதான் வந்து செமியோட்டிக்ஸ். ஓகேவா? அவங்க அந்த சைன் என்ன குறிக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கள. ஸோ இதுக்கு பேர் செமியோட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த இதில் இருக்கிற பைனீஸ் பற்றி, இந்த செமியோட்டிக்ஸில் இருக்கிற பைனீஸ் பற்றி நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க, அவங்கள பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபெர்டினாண்ட் டிசோசா. இவர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் செமியோட்டிக்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் செமியோட்டிக்ஸ். ரெண்டுமே வந்து ஃபெர்டினாண்ட் டிசோசா தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் செமியோட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி போட்டவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாடலுக்கு பேர் வந்து டயாட்டிக் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலே வந்து இன்னொரு ஆத்தரை பற்றி பார்ப்போம். அவர் பேர் வந்து சார்லஸ் சாண்டர்ஸ் பைர்ஸ். இவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ப்ராக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஃபாதர் ஆஃப் ப்ராக்மேட்டிசம் யார் அப்படின்னா சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பைர்ஸ். ஸோ இவர் ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து ட்ரையாடிக் மாடல். ஸோ டயாட்டிக் அப்படின்னா வந்து ஃபெர்டினாண்ட் டிசோசா, ட்ரையாடிக் அப்படின்னா வந்து சார்ல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டயாட்டிக் அப்படிங்கும் போது அதில் 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் அது டயாட்டிக். ட்ரையாட்டிக் அப்படின்னா அதில் 3 விஷயங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த டயாட்டிக்கில் என்ன 2 விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சிக்னிஃபையர், இன்னொன்று சிக்னிஃபைடு. ரைட்? ஸோ சிக்னிஃபையர் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன வார்த்தை? ட்ரீ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ரீ அப்படின்னா வந்து TREE ட்ரீ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன்ல, ஒரு சவுண்டு வந்து உன் காதுக்குள்ளே விழுகுதுல, நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த சவுண்டு வந்து உன் காதுக்குள்ளே விழுகுது. அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சைன் இருக்குல்ல, அதுதான் வந்து சிக்னிஃபையர். அதாவது சிக்னிஃபையர் அப்படின்னா வந்துட்டு அந்த சைனோட ஃபார்ம் பற்றி சொல்கிறது தான் வந்து அது வந்து ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஃபார்ம்னா உனக்கு தெரியும்ல, உருவம். ஸோ அது வந்து ஒரு வேர்டாக இருக்கலாம். நான் எழுதி உனக்கு ட்ரீன்னு காட்டுறான், அது ஒரு வேர்டாக இருக்கலாம். இல்லை நான் சொல்லி உனக்கு ஒரு சவுண்டு உன் காதில் இது பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு இமேஜ் வந்து நான் உன்கிட்ட காட்டி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்மில் ஒரு சைன் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் த சைன், அந்த சவுண்டு, அதுதான் வந்து சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ட் ட்ரீ, அதுதான் வந்து நமக்கு இங்கே சிக்னிஃபையர். இப்போ நான் ட்ரீன்னு சொன்னோன்னா நீ என்ன பண்ணுவ? உன் மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரீயோட இமேஜ் வந்து நீ உருவாக்குவ. நீ ஒரு யோசனை பண்ணி பார்ப்ப இல்லையா? ஒரு பிக் ட்ரங்க், அதில் வந்து பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரியும், லீவ்ஸ் இருக்கிற மாதிரியும், இல்லை ரூட்ஸ் இருக்கிற மாதிரி, ஃப்ரூட், ஃப்ளார்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உன் மைண்டுக்குள்ளே வந்து உருவாக்கும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான், அந்த ஐடியா தான் வந்து நம்ம சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அதாவது ஒரு சைனோட ஃபார்மை வந்து நம்ம சிக்னிஃபைன்னு சொல்கிறோம். ஒரு சைனோட அந்த கான்செப்டை வந்து நம்ம சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா உனக்கு?
அந்த அந்த ஐடியா, ஆக்சுவல் ஐடியா அதான் வந்து நம்ம சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இவர் சாஸை என்ன சொல்கிறாரு, ஃபெர்டினாண்ட் டிசோசா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த 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 விஷயம் வந்து எப்போ இந்த சிக்னிஃபைடும் சிக்னிஃபையரும் வந்து எப்போவுமே கனெக்ட் ஆனது, ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு வந்து ஆர்பிட்டரி கனெக்ஷன் தான் இருக்குது, அதுக்கு வந்து மீனிங்லாம் கிடையாது. ஏன் ட்ரீ அப்படிங்கிற அந்த 4 லெட்டரை சேர்ந்து அந்த ஒரு வேர்டை ஏன் வந்து அந்த ட்ரீயை குறிக்கணும், அது வந்து ஏன் அப்படி அந்த ட்ரங்க் இருக்கிற அந்த லீவ்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் குறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் ட்ரீ அப்படின்னா அதை தான் குறிக்கும், ஓகேவா, அந்த ஒரு இமேஜ் தான் வந்து அது குறிக்குது, அந்த ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து அதை குறிக்குது, ரைட்டா. ஸோ இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆனது, ஆனால் இதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆர்பிட்டரி. அதுக்கு வந்து there is no natural reason why the word tree refers to that concept, ஓகேவா. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களே, தே ஹவ் ஜஸ்ட் அக்ரீட் அப்பான். அவங்க வந்து சும்மா ஒத்துக்கிட்டாங்க, ஓகே ட்ரீ அப்படின்னா இதுதான் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒத்துக்கிட்டாங்க, அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணி ட்ரீனா இதுதான் அப்படின்னு இட்ஸ் ஜஸ்ட் அ திங் வி ஹவ் அக்ரீட் அப்பான், ஓகேவா. ஸோ இது வந்து ஃபெர்டினாண்ட் டிசோசாவோட டயாட்டிக் மாடல். அதாவது இதில் 2 இருக்குது, ஒன்று சிக்னிஃபயர், இன்னொன்று சிக்னிஃபைடு. சிக்னிஃபயர் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் த சைன், சிக்னிஃபைடு அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் த சைன். இன்னொன்று வந்து யாரை பற்றி பார்த்தோம், சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பயஸ் பற்றி பார்த்துருந்தோமா. ஸோ இவர் வந்து ட்ரையாடிக் மாடல் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ ட்ரையாடிக் மாடல் அப்படின்னா இதில் 3 விஷயங்களை சொல்கிறாரு. இவர் சாஸை சொன்னது தான் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறாங்க. இதில் வந்து 3 விஷயம், ஒன்று ரெப்ரசன்ட்மெண்ட், இன்னொன்று த இன்டர்பிரிட்டன்ட், இன்னொன்று த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரெப்ரசன்ட்மெண்ட் அப்படிங்கும்போது இதுவும் அந்த சிக்னிஃபையரும் ஒரே விஷயந்தான், அதாவது த ஃபார்ம் ஆஃப் த சைன், ஒரு வேர்டோ ஒரு பிக்சரோ ஒரு சவுண்டோ ஏதோ ஒன்று, அதுதான் வந்து ரெப்ரசன்ட்மெண்ட். அதாவது அந்த சைன், அந்த சிக்னிஃபையர் தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட்மெண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன், லுக் தேர் இஸ் அ எல்லோ கலர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு எல்லோ கலர் ட்ரீ இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த ட்ரீ அப்படிங்கிற வேர்டு, அந்த எல்லோ கலர் ட்ரீ அப்படிங்கிற வேர்டு தான் வந்து இங்கே ரெப்ரசன்ட்மெண்ட், உனக்கு அந்த சவுண்டு தான் வந்து ரெப்ரசன்ட்மெண்ட். இப்போது இன்டர்பிரிட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ டக்குன்னு என்ன யோசனை பண்ணிப்பேன், எல்லோ கலர் ட்ரீயா, அப்போ எப்படி இருக்கும், அதில் எல்லோ கலர் லீவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, இப்படி நீ உன் மைண்டுக்குள்ளே யோசனை பண்ணுற இல்லையா, அந்த கான்செப்ட் அதுதான் வந்து இங்கே இன்டர்பிரிட்டன்ட். அங்கே அது பேர் சிக்னிஃபைடு, இங்கே இது பேர் வந்து இன்டர்பிரிட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம யோசிக்கிற அந்த கான்செப்ட், ஓகே. அது ஓகே. இப்போது த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த உலகத்தில் நான் அவனை பார்க்க சொன்னால் அந்த எல்லோ கலர் ட்ரீ இருக்குல்ல, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். நீ இப்போ பார்க்கும்போது அந்த அந்த ரியல் லைஃப்பில் ஆக்சுவல் ட்ரீயை பார்க்குற இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த சைன் தான் வந்து ஆப்ஜெக்ட், புரியுதா. இதில் 3 சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட்மெண்ட் அதாவது அந்த சைன், ஒரு இமேஜாவோ ஒரு சவுண்டாவோ ஒரு வேர்டாவோ ஏதோ ஒரு விஷயமா இருக்கிறது, அதை வந்து உன் மைண்டுக்குள்ளே யோசனை பண்ணி பார்க்குறதுக்கு பேர் இன்டர்பிரிட்டன்ட். அதை நீ எப்படி இன்டர்பிரட் பண்ணுற, நீ எப்படியோ இன்டர்பிரட் பண்ணுவ. ஸோ அதை வந்து ஆக்சுவல் வேர்ல்டில் இருந்துச்சுன்னா அது பேர் த ஆப்ஜெக்ட். இதில் 3 இருக்குது, ரைட். ஓகே. ஸோ பயஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சைன் படித்தோம் இல்லையா, அந்த சைனை வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாரு. யார், சார்லஸ் பயஸ். அது அவர் வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாரு. என்னென்ன அப்படின்னா ஐகான்ஸ், இண்டெக்ஸஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாரு. இப்போ ஐகான்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஓகே, இப்போ ஐகான்ங்கிற சைன் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபோ ஒரு இமேஜோ, அதாவது ஆக்சுவல் திங் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் என்னவா இருக்குது, ஒரு இமேஜ் ஆஃப் கேட் இருக்குது. அப்போது அந்த ஆக்சுவல் கேட் ஒன்று இருக்குல்ல, பூனைன்னா எப்படி இருக்கும், அந்த பூனையோட ஃபோட்டோகிராஃப் தான் வந்து இங்கே இருக்கிற கேட். இதுதான் வந்து ஐகான், அதாவது இந்த ஆக்சுவல் ரெப்ரசன்ட்மெண்ட்டு, அது எப்படி இருக்கோ அது அப்படியே காட்டுறது தான் வந்து ஐகான், ஓகேவா. ஸோ இப்போ இண்டெக்ஸஸ் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஸ்மோக்கை பார்க்குறீங்க, ஒரு ஸ்மோக் வந்து தூரத்தில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஸ்மோக் இமேஜ் பார்க்குறீங்க. இப்போது அந்த ஸ்மோக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஃபயர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபயர் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஸ்மோக் உருவாகிருக்கு, ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு எஃபெக்ட், இதோட விளைவு அது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக
இப்போ ஐகான்னா டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ், இப்போது ஒரு பர்சனோட டைரக்ட் ஃபோட்டோகிராஃபை காட்டுறது வந்து ஐகான். அவங்கள ரிலேட்டான ஒரு விஷயத்த அதை பற்றி காட்டுறது வந்து அந்த சைன் வந்து இண்டெக்ஸஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான இதை காட்டுறது வந்து இண்டெக்ஸ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது ஒரு ஸ்மைல் இமேஜ் எமோஜி காட்டுறீங்க, இல்லை ஒரு ஸ்மைல் இமேஜ் காட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது எதை குறிக்குது? அந்த இடத்துல அது ஹாப்பினஸை குறிக்குது. இப்போ உன்னோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே பாரு, நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் இருக்கும், ஒரு லாஃப் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அது எதை குறிக்குது அப்படின்னா ஹாப்பினஸை குறிக்குது. அது டேரெக்டாக ஹாப்பினஸ் அப்படி குறிக்கல, அதுக்கு ரிலேட்டான ஸ்மைலை காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறோம். இப்போ வந்து ஒரு டார்க் க்ளவுடு, கருமேகம் உருவாகி இருக்கு அப்படின்னா அது எதை சிக்னல் பண்ணுது? உனக்கு வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சிக்னல் பண்ணுது. இப்போ வெறும் டார்க் க்ளவுடை காட்டினாலே நீ புரிஞ்சுக்கோ மழை வரப்போகுது போல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா? ஸோ இந்த மாட்டேங்க ரிலேட்டான ஒரு விஷயத்தை வச்சு காட்டும்போது அது பேர் வந்து நம்ம இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரெக்டாக காட்டும்போது ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு இமேஜாவோ அது எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டும்போது அதை பேர் வந்து நம்ம ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சுவல் ரெப்ரசன்மெண்ட்டை வந்து நம்ம ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரிலேட்டாக காட்டுறதை வந்து இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அந்த சவுண்டோ ஒரு இமேஜோ ஏதோ ஒன்று அதுக்கு ரிலேட்டான ஒரு விஷயத்தை அதாவது ரிலேட்டட் சொல்லக்கூடாது, இதுக்கு ஆர்பிட்டரி கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்பிட்டரி மீனிங் உள்ள ஒரு வார்த்தை, ரெண்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? இப்போ ஏற்கனவே அந்த டவ் இமேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் அக்ரிமெண்ட்னால, நம்மளோட கன்வென்ஷனால் இப்போ யாருமே வந்து இப்போ டவ்னா வந்து அது பீஸ் தான் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தனால தான் வந்து நம்ம வந்து அது அமைதிக்கான ஒரு இதுவாக பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கல்ச்சுரல் அக்ரிமெண்ட்டில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சு காட்டுறதுக்கு பேர் வந்து சிம்பிள். இதுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டரி மீனிங் கிடையவே கிடையாது. இப்போ ட்ரீ அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் காட்டணும், அந்த ட்ரீ அந்த மரத்தை தான் காட்டணும்னு என்ன இது இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கற்றுட்டு வந்திருக்கோம். ட்ரீனா இதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம கற்றுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள், இதுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டரி மீனிங் தான் இருக்குது, டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஒரு டிராஃபிக் லைட் பார்க்குறீங்க, அங்கே வந்து ரெட் கலர் எரியுது அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நின்றுவீங்க, வண்டியை நிப்பாட்டிடுவீங்க ரெட் கலர் எரிஞ்சிச்சுன்னா. ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, டிராஃபிக் ரூல்ஸ் படி சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏதாவது ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா நிப்பாட்டணும் ஏதாவது இருக்கா? கிடையாது இல்லையா? நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சிம்பிள், அந்த ரெட் லைட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப்புக்கான ஒரு சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு சைன் ஆப்ஜெக்ட் இன்டர்பிரட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். நான் வந்து ஒரு டாக்கோட பிக்சர் காட்டுறேன், ஒரு இமேஜை காட்டுறேன், அது என்னது? அது வந்து ரெப்ரசன்மெண்ட், அது வந்து சைனு. அந்த டாக் ஆக்சுவல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் இருந்துச்சுன்னா அது பேர் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த டாக் அப்படின்னு சொன்னோன்னா உன் மைண்டுக்குள்ளே வர இதுதான் டாக் அப்படின்னு உன் மைண்டுக்குள்ளே வர அந்த ஃபார்ம் பேர் இன்டர்பிரிட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று கனெக்ட் ஆனது, ரைட்டா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர், இந்த ட்ரையாடிக் மாடலில் நடக்கிற இந்த 3 ப்ராசஸும் அப்படியே ஒரு ப்ராசஸாக நடக்குது, அதுக்கு பேர் செமியோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 இன்டர் கனெக்ட் ஆனது, இது 3 ஒன்றுக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ், அதுக்கு பேர் வந்து செமியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அது உள்ளே போய் என்ன ஆகுது? டைஜஸ்ட் ஆகுது. அந்த ப்ராசஸை வந்து நம்ம டைஜஷன் சொல்கிற மாதிரி இங்கே நடக்கிற இந்த ப்ராசஸை வந்து நம்ம செமியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபெர்டினண்ட் டிசோசா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபை